வணக்கம். பிஜி டிஆர்பி பாட்னியில் ப்ரீவியஸ் செஷன் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா வேஸ்குலார் கற்றைகளை பற்றி பார்த்துருந்தோம். அதாவது வேஸ்குலார் டிஷ்யூ. வேஸ்குலார் கற்றை என்பது ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது தாவரத்தில். என்னதுக்குன்னு பார்த்திங்கும்போது அதுதான் ஒரு நீரை கடத்துவதற்கும் உணவை கடத்துவதற்கும் ஒரு முக்கிய காரணியாக இருந்தது நம்ம பார்த்துருந்தோம். அப்போ அந்த நீர் மற்றும் உணவை கடத்துவதற்கு முக்கிய காரணம் இருக்கக்கூடிய அந்த திசு தொகுப்பு தான் வேஸ்குலார் கற்றைகள் என்று அழைக்கக்கூடிய வேஸ்குலார் திசுக்கள், தட் இஸ் வேஸ்குலார் டிஷ்யூஸ்ன்றதை பற்றி பார்த்துருந்தோம். அதில் முக்கியமாக நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்னு பார்க்கும்பொழுது, அதாவது ஜைலம் திசுக்கள் எடுத்துக்கிட்டால் அதில் எத்தனை 4 வகையான திசு அமைப்பு இருக்குன்றதை பார்த்துருந்தோம். அதே மாதிரி ஃப்ளோயம் அதனுடைய திசு அமைப்பில் 4 வகையான செல்கள் இருக்குன்றதையும் பார்த்துருந்தோம். ஸோ ஜைலம் ஃப்ளோயம் டிஷ்யூஸ் இந்த ரெண்டுமே ஒரு முக்கியமான பகுதி செல்களாக இருக்கிறது. எதுலன்னு பார்க்கும்பொழுது பிளான்ட்ஸ்லன்னு பார்க்குறோம். வெரைட்ஸ் ஆஃப் ஹர்ப்ஸ், அதாவது சிறு செடியாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு மரமாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு மரத்தை விட கொஞ்சம் சிறியதாக இருக்கக்கூடிய ஒரு செடியாக இருக்கட்டும். அப்போ என்னென்னா இது எல்லாத்துக்குமே அடிப்படை தேவை என்பது நீரும் அதோடைய உணவு பகுதியும் மட்டும்தான். அப்போ அந்த நீர் மற்றும் உணவு பகுதி என்பது கடத்தப்படுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது வேஸ்குலார் டிஷ்யூன்றதை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி எபிசோடு என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு மரமாக வளரணும்னா கண்டிப்பாக அதோடைய கிரித்துன்னு சொன்னால் அதோடைய அகலத்தில் வந்து அதிகப்படுத்தி இருக்கணும். நீளமும் அதிகமாக இருக்கணும், அதே நேரத்தில் அகலமும் அதிகமாகுதுன்னா அப்போது அதனுடைய வளர்ச்சி என்பது ஒரு பெரிய மரமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ அதை தான் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ செகண்டரி க்ரோத், 2ஆம் நிலை வளர்ச்சி. ஒரு தாவரத்தை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, ஒரு முதல்நிலை வளர்ச்சி என்பது பொதுவாக எல்லா தாவரத்தையும் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் இருக்கும். அது ஒரு சிறு செடியாக இருக்கட்டும், இல்லைனா மரமாக இருக்கட்டும், ஒரு ஹெர்ப்ஸாக இருக்கட்டும், ஷ்ரப்ஸாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா ட்ரீஸாக இருக்கட்டும். அப்போ இது எல்லாத்தையுமே அடிப்படை கூறு என்னன்னு பார்க்கும்போது அது முதல்நிலை வளர்ச்சி தான். அதே நேரத்தில் 2ஆம் நிலை வளர்ச்சி என்பது என்னன்னு சொல்லும்போது அது மரமாக வளரக்கூடிய அந்த தாவரத்திற்கெல்லாம் 2ஆம் வளர்ச்சி தேவைப்படுகிறது. ஒரு முதல்நிலை வளர்ச்சி என்பது எதை பொறுத்து அமைந்துள்ளதுன்னு பார்த்தோம்னா அதனுடைய பிரைமரி மெரிஸ்டம். நமக்கு நல்லாவே தெரியும், முதல்நிலை ஆக்கு திசுக்கள், 2ஆம் நிலை ஆக்கு திசுக்கள் என்றதை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். இந்த முதல்நிலை ஆக்கு திசுக்கள் என்பது பொதுவாக எல்லா தாவரத்துக்கும் இன்றியமையாதது. ஆனால் இந்த 2ஆம் நிலை ஆக்கு திசுன்னு சொல்லக்கூடிய செகண்டரி மெரிஸ்டம், அதாவது ஒரு லேட்டர் பக்கவாட்டு ஆக்கு திசுக்கள் நம்ம சொல்கிறோமா இல்லையா, அந்த பக்கவாட்டு ஆக்கு திசுக்கள் மூலியமாக தான் ஒரு தாவரமானது பெரும் மரமாக மாறக்கூடிய நிகழ்வு ஏற்படுகிறது. அப்போது இந்த செகண்டரி க்ரோத் எதை பொறுத்து இருக்குதுன்னா அந்த லேட்டர் மெரிஸ்டத்தை பொறுத்து தான் உள்ளது. அப்போ அந்த லேட்டர் மெரிஸ்டம் எதுன்னு பார்க்கும்போது பக்கவாட்டு ஆக்கு திசுக்கள் மூலமாக வளரக்கூடிய ஒரு கிளை பகுதியாக இருக்கட்டும், இல்லை அந்த கிளையிலிருந்து தழைத்து வரக்கூடிய ஒரு இலை மற்றும் அதனுடைய நீட்சியாக இருக்கக்கூடிய பூக்களாக இருக்கட்டும், இப்படி எல்லாமே எதன அடிப்படையில் இருக்குன்னு பார்க்கும்பொழுது அந்த பக்கவாட்டு ஆக்கு திசுக்களை பொறுத்து தான் உள்ளது. ஒரு வித்திலை தாவரத்துக்கும் இரு வித்திலை தாவரத்துக்கும் ஒரு முக்கியமான ஒரு வேறுபாடு நம்ம என்ன பார்க்குறோம்னா அதில் இருக்கக்கூடிய காட்டிலிடம் தான் சொல்லுவோம். அது மோனோகாட். அந்த ஒரு வித்திலை சொன்னால் வித்திலைன்னு சொல்லும் போது அது காட்டிலிடம் நம்ம சொல்கிறோம். ஒரு வித்திலைன்னு சொல்லும் போது ஒரே ஒரு காட்டிலிடம் இருக்குது, இரு வித்திலைன்னு சொல்லும் போது 2 காட்டிலிடம் இருக்குன்னு தான் பார்க்குறோம். இந்த ஒரு வித்திலை தாவரத்தில் வந்து அதிகமான செகண்டரி குரோத் இப்போ நம்ம காணப்படுவதில்லை. முக்கியமாக செகண்டரி குரோத் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அது டைகாட் பிளான்ட்ஸ் தான் இருக்கும். ரொம்ப ரேராக தான் மோனோகாட் பிளான்ட்ல நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்போ 2ஆம் நிலை வளர்ச்சி நம்ம சொல்லிட்டாலே அது எதுக்கு தான் வரும்னு பார்த்தீங்கன்னா இருவித்திலை தாவரம் அதிகமாக வரக்கூடியது. அப்போ என்னதான் அதிகமாகுது? ஒருவேளை அந்த இருவித்திலை தாவரத்தில் 2ஆம் நிலை வளர்ச்சி என்பது நிலத்திற்கு மேலேவா இல்லை நிலத்திற்கு உள்ளேயான்னு பார்க்கும்பொழுது 2ஆம் நிலை வளர்ச்சி என்பது 2க்குமே தேவையான அதிகப்படியான வளர்ச்சி என்பது அதோடைய மேல் பரப்பில் வளரக்கூடிய தண்டு பகுதிக்கு தான். அப்போது ஒரு தாவர வேர்கள் நடைபெறும் 2ஆம் நிலை வளர்ச்சி என்பது நிலத்துக்கு மேலே வளரும் தாவர பகுதிகளுக்கு உறுதியளிக்கவும் மிகவும் அவசியமாகிறது. அப்போது நமக்கு பொதுவாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு தாவரமானது அதனுடைய வேர் அமைப்பிலும் அதோடைய 2ஆம் நிலை வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். அதே நிலையில் அதனுடைய தண்டு அமைப்பிலும் 2ஆம் நிலை வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம 2ஆம் வளர்ச்சி என்று அழைக்க முடியும். தட் இஸ் செகண்டரி க்ரோத் நம்ம சொல்லலாம். அப்போது ஒரு மேற்பரப்பில் வளரக்கூடிய அந்த தண்டின் நீட்சி என்பது அதிகமாக இருக்கும் இந்த 2ஆம் நிலை வளர்ச்சி. இதுதான் உங்களுக்கு முக்கியமாக கேள்வியாக கேட்பாங்க. இந்த தண்டில் நடைபெறும் இந்த 2ஆம் நிலை வளர்ச்சி போன்றது இதன் அடிப்படையில் இருக்குன்னு பார்க்கும்போது வேஸ்குலார் கேம்பியம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஒரு வேஸ்குலார் டிஷ்யூன்னு சொல்லும் போது அது ஜைலம் ஃப்ளோயும் உருவாக்கத்திற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கின்றது பார்க்கும் பொழுது, அதே நேரத்தில் வேஸ்குலார் கேம்பியம் என்பது ஒரு 2ஆம் நிலை வளர்ச்சி உருவாக்குது என்று நம்ம கருதப்பட்டால் அந்த கேம்பியம் என்பது என்னன்னா இட்ஸ் அ டைப் ஆஃப் பேன்கைமாட்டஸ் செல்ஸ் தான். அப்போது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்டிஃபரன்ஷியேட்டட் மாஸ் ஆஃப் செல்ஸ் நம்ம சொல்லுவோமா இல்லையா, அதுதான் மெரிஸ்டமாக ஆக்கு திசுக்கெலாம் இருக்கும்னு நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஆனால் ஒரு புறணி பகுதியில் இருக்கக்கூடிய சில பேன்கைமா செல்கள் வந்து அதனுடைய செல் பக்குவத்தன்மையை திரும்பவும்
தட் மீன்ஸ் அதை ரீஜெனரேஷன் பண்ணிக்கும். தட் இஸ் அதால் செல் பக்குவத்தினை அடைய முடியாது, ஆனால் குறிப்பிட்ட நேரத்தில் அது திரும்பவும் செல் பக்குவம் அடையும் தன்மையை பெற்றுவிடும். இந்த மாதிரி நேரத்துல இருந்து உருவாகக்கூடியதான் இந்த கேம்பியம் செல்கள். அப்போ உங்களுக்கு என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, இந்த கேமி என்பது பொதுவா எங்கேருந்து உருவாகக்கூடியது தெரிஞ்சிருக்கணும். அதான் டிஃபரன்சியேஷன், டிஃபரன்சியேஷன், ரீடிஃபரன்சியேஷன் சொல்லுவாங்க. அதாவது வேறுபாடு அடைதல், மறு வேறுபாடு அடைதல் நம்ம சொல்லக்கூடியது. இந்த மறு வேறுபாடு அடைதல் நிகழ்வின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடியது தான் இந்த கேம்பியம், வாஸ்குலர் கேம்பியம் ஆகும். அப்போ இங்கே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, முக்கியமா இந்த வாஸ்குலர் கேம்பியத்திலிருந்து வரக்கூடிய அந்த செகண்டரி சைலம், செகண்டரி ஃப்ளோயம், இதனுடைய படிப்படியான அதிகப்படியான ஒரு வளையங்கள் உட்படுத்தப்படும் பொழுது தான் அந்த தாவரமானது ஒரு பெரிய மரமாக உருமாறுகிறது நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்போது முதல்ல ஒரு செகண்டரி growth எங்கே நடைபெறுதுன்னு கேள்வி கேட்டாங்கன்னா, முக்கியமாக சொல்லக்கூடியது இரண்டாம் நிலை வளர்ச்சி நடைபெறக்கூடிய இடம் ஈர்வத்திலை தாவரங்கள். தண்டு மற்றும் வேர் ஆகிய 2 பகுதிகள் நடைபெறும். அதுக்கு அடுத்தது வாஸ்குலர் கேம்பியம், அதனோட உருவாக்கம் தான் மரமாக மாறியதுன்னு சொல்கிறோம். அப்போ அந்த வாஸ்குலர் கேம்பியத்திலிருந்து வரக்கூடியது இந்த செகண்டரி சைலம், இரண்டாம் நிலை சைலம், இரண்டாம் நிலை ஃப்ளோயம் என்று பார்க்கலாம். ஸோ கேம்பியன் வேரியன்ஸ், அதாவது அனாமலஸ் செகண்டரி growth. கேம்பியல் வேரியன்ஸ் நம்ம சொல்லுவோம், இட்ஸ் எ டிவியேஷன் ஃப்ரம் நார்மல் செகண்டரி growth அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் செகண்டரி வாஸ்குலர் அண்ட் நான் வாஸ்குலர் டிஷ்யூஸ். இப்போ நம்ம அடுத்து முதல் என்ன பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இரண்டாம் நிலை வளர்ச்சியில் வாஸ்குலர் கேம்பியம் மட்டும் உருவாகுதான்னு கேட்டால் அப்படி இல்லை. வாஸ்குலர் கேம்பியம், கார் கேம்பியம் ஆகிய பகுதியில் உருவாக்கம் அடையும். இந்த கார் கேம்பியம் என்பது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எபிடெர்மல் ரீஜன் கிட்ட இருக்கிறது, அதாவது எபிடெர்மல் ரீஜனுக்கு கீழ் பகுதியில் இருக்கக்கூடியது நம்ம கார் கேம்பியம்னு சொல்கிறோம். அப்போது இரண்டாம் நிலை தடித்தல் ஆக்கு திசுக்கள், அதாவது எஸ்டிஎம் நம்ம சொல்கிறோம். செகண்டரி, தட் இஸ் செகண்டரி டெர்மினேட்டட் மெரிஸ்டம் சொல்கிறோம். அப்போ இரண்டாம் நிலை தடித்தல் ஆக்கு திசு ஆகியவற்றின் செயல்பாட்டால் கூடுதலான வாஸ்குலர் திசுக்கள் தோற்றுவிக்கப்படுகிறது. அப்போ நம்ம என்ன முக்கியம் தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு பிரைமரி மெரிஸ்டம் இருக்குது. இந்த பிரைமரி மெரிஸ்டத்துக்கும் இந்த செகண்டரி மெரிஸ்டத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கும்போது, பிரைமரி மெரிஸ்டம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வாஸ்குலர் கட்டிகள் மட்டும்தான் உருவாக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த இரண்டாம் நிலை வாஸ்குலர் கற்றைகள் என்பது பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான உங்களுக்கு சைலம் மற்றும் ஃப்ளோயம் உருவாக்கத்திற்கு ஒரு முன்னோடியாக இருக்கணும். அப்போ அந்த தொடர்ச்சியான சைலம் ஃப்ளோயம் அந்த தாவரத்தில் உருவாக்கி கொண்டே இருக்கணும்னா கேம்பியம் தேவைப்படும். அப்போ அந்த கேம்பியத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு சைலமும் ஃப்ளோயமும் ஒரு வளையம் போல அமைப்பை உருவாக்கி கொண்டே போகிறது. அதன் அடிப்படையில் தான் ஒரு பெரிய மரமாக நம்ம பார்க்கக்கூடியது. ஸோ வாஸ்குலர் கேம்பி இரண்டு வகையான தோற்றுகளை கொண்டுள்ளது. ஒன்று, அதாவது அதோடைய பார்க்கும்போது அதோட வடிவம் எப்படி இருக்குன்னா, கதிர்கோள் வடிவத்தில் இருக்கும் வாஸ்குலர் கேம்பியம். இன்னொரு ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஆர சமச்சீர் வடிவம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து வரக்கூடிய ரே தோற்றுவிகள். அப்போ கேள்வி என்னன்னா, வாஸ்குலர் கேம்பியம் வந்து இரண்டு வகையாக உருவாக்கப்படும் சொல்கிறோம். என்ன 2 வகையில் அது உருவாகும்னு பார்க்கும்பொழுது, கதிர்கோள் வடிவம் ஒரு வகையான ஒரு வடிவம், தோற்றுவிகள் ரே தோற்றுவிகள் சொல்லக்கூடிய இன்னொரு வடிவம். அப்போ வேர் தண்டுகளில் கதிர்கோள் வடிவம் தோற்றுவிகள் காணப்படும். அதன் அச்சு முறைமையான திசு தொகுப்பையும், ஒரு வேரில் என்ன வகையான ஒரு வாஸ்குலர் கேம்பியம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேர் தண்டுகளில் கதிர்கோள் வடிவ தோற்றுவிகள், கதிர் அச்சு முறையான திசு தொகுப்பையும், அதே சேம் ரே தோற்றுவிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர முறையான திசு தொகுப்பையும் கொண்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு வேர்லேயும் ஒரு தண்டுலையும் கதிர்கோள் வடிவம் வந்து பார்த்திங்கன்னா அச்சு முறையில் இருக்கும். அதே நேரத்தில் இந்த ரே தோற்றுவிகள் வந்து பார்த்திங்கன்னா ஆர முறையில் இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ கேள்வி என்னென்னா, ஆர முறையில் இருக்கக்கூடிய தோற்றுவிகள் எதுன்னு கேட்டால் ரே தோற்றுவிகள்னு சொல்லணும். அப்போ 2 வகையான தோற்றுவிகள் என்னன்னு கேட்கும்பொழுது கதிர்கோள் வடிவ தோற்றுவிகள் மற்றும் ரே தோற்றுவிகள். So secondary growth deals with the formation of additional vascular tissue by the activities of vascular and core cambium and secondary thickening meristem. That is secondary thickening meristem. It increases the girth of the stem and roots of gymnosperm, most angiosperm and some monocot plants. This is very important question they will ask you, because secondary growth it's occur mostly in the angiosperm plants, that is flowering plants, but it also occur in the gymnosperm plants and some monocot plants also. Vascular cambium possesses 2 kinds of initials. They are fusiform and ray initials. Fusiform initials give rise to the axial tissue system, whereas ray initials give rise to radial tissue system of stem and roots. So முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இரண்டாம் நிலை வளர்ச்சி என்றால் என்னன்னு பார்க்குறோம். அது உருவாகக்கூடியதற்கு வாஸ்குலர் கேம்பியம் தேவைன்றதையும் பார்த்துருந்தோம். இந்த வாஸ்குலர் கேம்பியத்தோட தோற்றுவிகள் என்னன்றதை பார்க்குறோம். ஏன்னா அது எப்படி உருவாகுது நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதே நேரத்தில் இந்த இரண்டாம் நிலை வளர்ச்சி என்பது 2 வகை, அது அதிகப்படியான சைலம் மற்றும் ஃப்ளோயம் செல்களை உற்பத்தி செய்யக்கூடியதாக இருக்குன்றதையும் பார்க்குறோம். இப்போது இந்த இரண்டாம் நிலை வளர்ச்சியுடைய ஒரு பெரும் பங்காக நம்ம பார்க்குறது என்னென்னா மரக்கட்டை. நம்ம ஜென்ரலாக டிம்பர் சொல்லுவோமா இல்லையா,
அந்த டிம்பர் உருவாக்கத்துக்கு முக்கிய காரணமே இந்த செகண்டரி growth மட்டும்தான். இப்போ ஒரு பிளான்ட் நம்ம வந்து கட் பண்ணோம்னா அதில் ஒரு நிறைய ரிங் மாதிரி இங்கே நம்ம பார்க்குறோமா இல்லையா? அந்த ரிங் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜைலம் ஃப்ளோயம் உடைய டிஷ்யூஸ் தான் எல்லாமே. ஸோ அப்போது கட்டை என்பது இரண்டாம் நிலை வளர்ச்சியின் ஒரு முக்கிய விளைபொருளாக இருக்கிறது. இது இரண்டாம் நிலை வளர்ச்சிக்கு குறிப்பதாக இருக்கும். முக்கியமாக அந்த கட்டை என்பது ஜைலத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா ஃப்ளோயம் வந்து கண்டினியூவாக வந்து வெளியே தள்ளப்படுவதனால அது பார்க்காக மாறப்போகுது. வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய மரப்பட்டையாக மாறிடும். இந்த கட்டை என்ற வார்த்தை வந்து குறிப்பாக அது ஜைலத்தை மட்டும் குறிப்பாகக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கும். இதுவும் உங்களுக்கு கேள்வியாக கேட்கப்படும். கட்டை என்ற சொல் எதனை குறிப்பதாக இருக்கும்? ஜைலமா இல்லை ஃப்ளோயமா கேள்வி கேட்டால் அது கட்டை என்பது ஜைலத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். ஸோ ஓகே, இப்போ இந்த ஜைலம் சொல்லிட்டாலே நமக்கு நல்லாவே தெரியும். இட் ஹாஸ் 4 type of cells. That is xylem parenchyma, tracheids, vessels, xylem phloem, xylem fibers. இப்போ 4 வகையான ஒரு செல்களை நம்ம பார்க்குறோம். அதாவது ட்ரக்கீட்ஸாக இருக்கட்டும், இல்லை வெசல்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா ஜைலா குழாய்கள், ஜைலம் நார்கள் சொல்கிறோம். இந்த 4 வகையில் இந்த வெசல்ன்ற செல் இருக்கு பார்த்தீங்களா ஜைலத்தில், அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதாவது வெசல்களை இருத்தல் அது இல்லாததில் அடிப்படை முறையே. ஒரு கட்டையில் வந்து வெசல்கள் இருக்குது இல்லை, இதன் அடிப்படையில் நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். அதாவது துளைக்கட்டைன்னு சொல்லலாம், இல்லைன்னா துளைகளற்ற கட்டை. அதாவது போரஸ் இல்லைன்னா நான் போரஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ வெசல் இருந்ததுன்னா அது துளைக்கட்டை, வெசல் இல்லைன்னா அது துளைகளற்ற கட்டைன்னு சொல்கிறோம். அப்போது வெசலின் அடிப்படையில் தான் நம்ம அந்த கட்டைகளை வந்து வகைப்படுத்தியிருக்கின்ற முதல்ல பார்க்குறோம். அதை நம்ம ஜைலம் ஃபைபர்ஸ் வச்சோ இல்லை ஜைலம் பேரன்கைமா வச்சு வகைப்படுத்தலை. அதே நேரத்தில் உங்களுக்கு ட்ரக்கீட்ஸை வச்சு அதை வகைப்படுத்தலை. முக்கியமாக கட்டைகள் சொல்லக்கூடிய அந்த ஜைலம் வந்து உங்களுக்கு வெசல்ஸை பேஸ் பண்ணி தான் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. தோன்றும் பருவத்தின் அடிப்படையில் அது எப்படி தோன்றுது, எந்த சீசனில் அது உருவாகுது. அப்போது தோன்றும் பருவத்தின் அடிப்படையில் கட்டை 2 வகைப்படுத்தப்படுகின்றன. ஒன்று வசந்த கால கட்டை மற்றும் குளிர்கால கட்டை. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட் ஆஃப் செகண்டரி growth. It represents secondary xylem. It is classified into 2 ways based upon on the presence or absence of vessels. Wood is classified into 2 types, porous and non-porous wood. So here vessels only we are not representing the xylem fiber, xylem parenchyma or tracheids. So based upon that one, there's a 2 type of woods classified, porous and non-porous. If the vessels are present, it is called porous wood. If there is no vessels, then it is called as non-porous wood. Like that, based on the wood found during seasons. Based on the seasons, it is classified into 2 types, that is spring wood and autumn wood. ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கோம் வசந்த கால கட்டை நம்ம பார்க்குறோமா இல்லையா? அந்த வசந்த கால கட்டை மற்றும் குளிர்கால கட்டை இதை ஏன் இப்படி வகைப்படுத்திருக்காங்கன்னு பார்க்கும்போது அந்த பருவத்தில் உருவாதனால நம்ம அதை பேர் கொடுத்துருந்தாலும் கூட அதனுடைய வளையத்தின் அடிப்படையில் தான் அந்த நம்ம தீர்மானிக்கிறாங்க. அதாவது அது வசந்த கால கட்டையா இல்லை குளிர்கால கட்டையா என்பது கூட. அப்போது ஆண்டை தீர்மானிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு இதுவாக இருக்குது. என்னென்னா வசந்த கால கட்டை, குளிர்கால கட்டை இது 2ஐயும் பயன்படுத்தி ஒரு ஆண்டில் அதோடைய வளர்ச்சி எவ்வளோ இருக்குதுன்னு கணக்கிட முடியும். எவ்வளோ வளையங்கள் இருக்கிறதோ வசந்த கால கட்டை மற்றும் குளிர்கால கட்டைன்னு சொல்லக்கூடிய அந்த ஆட்டம் அண்ட் ஸ்ப்ரிங் வுட்டுன்னு சொல்கிறோம்ல, அந்த டயத்தில் எவ்வளோ வளையங்கள் உருவாகிறதோ அதன் அடிப்படையில் அதனுடைய வயதை கணக்கிட முடியும். அந்த மரத்துடைய வயதை கணக்கிட முடியும். ஸோ இதில் மட்டும் இல்லாமல் இந்த கட்டையை வந்து இன்னும் வகைப்படுத்தும் பொழுது சாற்றுக்கட்டை, அதாவது அடர் நிறமற்ற கட்டை, வைரக்கட்டை, அடர் நிறமுடைய கட்டைன்னு வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அடர் நிறக்கட்டைனா நீங்கள் ஒரு மரத்தை வந்து பாதியாக வெட்டி பார்க்கும் போது அது ஃபுல்லாக ப்ரௌனிஷ் வந்து டார்க் ப்ரௌனிஷாக இருக்குதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து உங்களுக்கு வைரக்கட்டைன்னு சொல்கிறோம். அதாவது அடர் நிறக்கட்டை. அதுவே வந்து சாற்றுக்கட்டைனா ரொம்ப லைட்டாக இருக்கும் அந்த கலரு. அந்த செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜைலம் செல்ஸ், லிவிங் செல்ஸ்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ எது வந்து அடர் நிறம் இல்லாமல் இருக்கோ அந்த ஜைலம் எல்லாமே லிவிங், எது அடர் நிறம் உடைத்து இருக்கோ அந்த ஜைலம் எல்லாமே டெத் செல்ஸாக இருக்கும். இப்போ வைரக்கட்டையில் ஜைல குழாய்கள் செல் வெளிப்பகுதி அருகாமையில் உள்ள பேரன்கைமா செல்களில் இருந்து தோன்றும். அப்போ வைரக்கட்டைகள் எங்கே, அதாவது அடர்நீர கட்டைகள் எங்கே உருவாதுன்னு கேள்வி கேட்டாங்கன்னா அதாவது செல்லுடைய உள்வெளி பகுதி, உள்ளிருந்து வெளி நோக்கி போகுது. உள்வெளி பகுதி அருகாமையில் உள்ள பேன்கைமாசிலிருந்து தோன்றக்கூடியதான் இந்த வைரக்கட்டைகள். ஸோ இது பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பலூன் மாதிரி ஒரு அமைப்பில் இருந்தால் கூட
அது உள் வளையலாக தான் அடைக்கப்பட்டுள்ளது. ஏன்னா உள்ளேருந்து வெளியே வளருது. ஸோ உள் வளையலாக அடைக்கப்பட்டுள்ள ஒரு பகுதியாக இருக்கக்கூடியது தான் இந்த வைரக்கட்டைகள் நம்ம சொல்கிறோம். அதாவது அடர்நிற வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இதுக்கு டைலோஸ்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. அப்போது டைலோஸ்கள் என்ற பகுதி வந்து பார்த்திங்கன்னா உள்வெளி பகுதி, அது வந்து உள்ளே வந்து அடைக்கப்பட்டுள்ளதாக இருக்கும். அதற்கு பெயர் தான் டைலோஸ்கள். அப்போ டைலோஸ்கள் எந்த வகை கட்டையில் இருக்குன்னு கேள்வி கேட்டாங்கன்னா வைரக்கட்டைன்னு சொல்லணும். அது சாற்று கட்டையில் வரக்கூடாது. The spring and atom wood together is called annual ring. The wood is also classified into sapwood, that is pale in color, the light pale color, and heartwood is called heartwood, color is dark. So the lumen, that is an empty space in the xylem vessels. The lumen of the xylem vessels of heartwood are blocked by many balloon-like ingrowth from neighboring parenchymatous cells called tyloses. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அந்த அடர் பகுதியாக இருக்கக்கூடிய அடர் நிறமுடைய அந்த வைரக்கட்டைகள் வந்து எந்த செல்களில் அடைக்கப்பட்டதுன்னு பார்த்தோம். அது அருகாமையில் இருக்கக்கூடிய parenchymatous cells அடைக்கப்பட்டதுன்னு பார்க்குறோம். இப்போ அதுக்கு நம்ம கொடுக்குற பெயர் தான் டைலோசஸ்ன்றதை பார்த்தோம். அந்த அடர் நிறமுடைய வைரக்கட்டைகளையே ஒரு தொகுப்பாக அடைத்திருக்கக்கூடிய அந்த செல் பகுதி டைலோசஸ். பெரிடம் ஒரு 2ஆம் நிலை பாதுகாப்பு திசு. அப்போது ஒரு 2ஆம் நிலை வளர்ச்சிக்கு நம்ம பொதுவாக தெரிஞ்சிருக்கிறோம், ஒரு ஸ்டெம்மாக இருக்கட்டும், இல்லை ரூட்டாக இருக்கட்டும், லீஃபாக இருக்கட்டும், கண்டிப்பாக எந்த பகுதியாக இருந்தாலுமே அதனுடைய வெளிப்புற பகுதியோட ஒரு பாதுகாப்பு வந்து ரொம்ப முக்கியம். ஒரு செல்லுக்கு பாதுகாப்பு எதுனா செல் வால் தான் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும். ஆனால் ஒரு அனிமலுக்கு வந்து பாதுகாப்பு, ஒரு அனிமல் செல்லுக்கு ஒரு பாதுகாப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா மெம்ப்ரேன் மட்டும் தான். பிகாஸ் தெர் இஸ் நோ செல் வால் இன் தி அனிமல் செல். அனிமல் செல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ செல் வால், செல் வாலே கிடையாது. அப்போ பிளாஸ்மா மெம்ப்ரேன் அதுதான் பாதுகாப்பையும் கொடுக்க போகுது. அதே நேரத்தில் அதுதான் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தையும் கொடுக்கும். என்ன மூலக்கூறுகள் உள்ளே வரணும், வெளியே போகணுன்ற எல்லா விதமான ஒரு கட்டுப்பாட்டு பகுதியாக இருக்கக்கூடியதான் பிளாஸ்மா மெம்ப்ரேன் பார்க்குறோம். அந்த வகையில் ஒரு 2ஆம் நிலை வளர்ச்சி என்பது ஒரு தாவரத்திற்கு முக்கியமான ஒரு செயல்பாடாக இருக்கும் பொழுது அதனுடைய பாதுகாப்பு என்பது ரொம்ப முக்கியம். இங்கே 2ஆம் வளர்ச்சிக்கு இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் பெரிடம் சொல்கிறோம். பெரிடம் ஒரு 2ஆம் வளர்ச்சி பாதுகாப்பு திசு என்று அழைக்கப்படுகிறது. இது ஃபெல்லம், ஃபெலோஜன் மற்றும் பெலோடர்மே உள்ளடக்கியது. அப்போது கேள்வி என்ன கேட்பாங்கன்னா 2ஆம் வளர்ச்சிக்கு பாதுகாப்பு திசு இருக்கக்கூடிய பகுதி வந்து கேட்டாங்கன்னா அது பெரிடம். பெரிடம்ன்ற ஒற்றை சொல் வந்து பார்த்திங்கன்னா 3 உரைகளை, அதாவது 3 செல் பகுதிகளை வந்து பிரிக்கக்கூடியதாக நம்ம பார்க்கலாம். அதாவது வெளிப்புறத்தில் இருக்கிறதுன்னு சொல்கிறோம். ஃபெல்லம், ஃபெலோ, அதுக்கு நடுப்பகுதியில் ஃபெலோஜன் அண்ட் தென் ஃபெலோடம். இந்த 3ஐயும் உள்ளடக்கிய ஒரு பகுதி தான் பெரிடம். 2ஆம் வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் மரத்தின் தண்டை சுற்றி உருவாகும் பட்டையானது, அதாவது மரத்தை சுற்றி நம்ம வந்து ஒரு மரத்தை நம்ம பார்க்க வெளிப்புறத்துலேருந்து பார்க்கும்பொழுது அந்த பட்டைகள் ஒரு மாதிரி டார்க் பிளாக் கலரில் இருக்கா இல்லையா, கருப்பு கலரில் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம கையை வச்சா கூட எடுத்தாட கீழே விழறாமல் இருக்கும். சில பகுதியெல்லாம் ஹார்டாக தான் இருக்கும், பட் நம்ம கையை வச்சு ரிமூவ் பண்ணும்போது கீழே விழறாமல் இருக்கும். ஸோ அந்த பகுதிக்கு நம்ம கொடுக்குற பெயர் தான் பட்டைகள்னு சொல்கிறோம். அப்போது 2ஆம் நிலை வளர்ச்சியினால் மரத்தின் தண்டை சுற்றி, ஏன்னா ஒரு மரத்தோடைய வெளிப்புறத்தோட நீங்கள் பார்க்குறது எல்லாமே தண்டு தான். ஆனால் இயல்பாக ஒரு சிறு செடியில் இருக்கக்கூடிய தண்டு மாதிரி ஒரு மரத்துக்கு இல்லை, ரொம்ப ஹார்டாக இருக்குது. அதுக்கு முக்கிய காரணமே அந்த 2ஆம் நிலை வளர்ச்சி தான். இது போக இன்னொரு பாதுகாப்பாக இருக்கக்கூடியதான் அந்த மரத்தினுடைய வெளிப்புற பகுதியான பட்டைகள், பார்க்குன்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம். ஸோ பட்டையானது உள்பாகங்களை வெப்பம், குளிர், தொற்று ஆகியவற்றிலிருந்து பாதுகாக்கிறது. அப்போது 2ஆம் நிலை வளர்ச்சியில் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ஜைலம் வந்து அந்த ஹார்ட்வுட், சாப்வுட் இருக்குன்றதை பார்த்தோம். அதுக்கும் வெளிப்புற பகுதியில் நம்ம மார்ஃபாலஜிக்கலாக வெளிப்புறத்தில் நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துடைய அந்த பட்டை பகுதி பார்க்கு, அது எதுக்காக இருக்குன்னா அதிகப்படியாக ஹீட்டுனால அந்த பிளான்ட் வந்து பாதிக்கக்கூடாது, குளிர்ச்சினாலும் அந்த தாவரம் பாதிக்கப்படையக்கூடாது, இன்ஃபெக்ஷன் அதாவது மைக்ரோ ஆர்கானிசமோட தொற்றுகள் ஏற்படாமல் இருக்கணும். இந்த அந்த பட்டைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுனால எந்த ஒரு மைக்ரோப்ஸும் ஈஸியாக உள்ள என்ட்ரி ஆக முடியாது. அப்போ வேறு 2ஆம் வளர்ச்சியை எடுத்துக்கிட்டோம்னா தண்டின் வாஸ்குலர் கேம்பியத்தை போலவே ஒரு தோற்ற முறையில் இருக்கானா கண்டிப்பாக வேறுபடுகிறது. ஏன்னா ஒரு கேம்பியத்தோட வடிவமைப்பு என்பது ஒரு தண்டுக்கு தேவைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு வேருக்கு தேவைப்படாது. அது கீழ் நோக்கி புவியீர்ப்பு விசை நோக்கி வளர்வதனால அதோடைய வளர்ச்சி என்பது எல்லா பகுதியிலும் இருக்கக்கூடியதான் இருக்கும். ஆனால் ஒரு தண்டுக்கு தேவைப்படக்கூடிய அதே அதிகப்படியான வாஸ்குலர் கற்றைகள் வேருக்கு தேவைப்படாது. ஸோ இதுதான் ஒரு முக்கிய வேறுபாடாக இருக்கிறதுனால ஒரு வேரில் தண்டில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு வந்து வேரில் இருக்காது. இந்த வேறுபாடையும் உங்களுக்கு கேள்வியை கேட்பாங்க. 2ஆம் நிலை வளர்ச்சியில் இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு சுவருக்கு நம்ம கொடுக்குற பேர் தான் பெரிடம். அது 3 வகையாக பிரிக்கப்படுறதை பார்க்குறோம். ஒன்று ஃபெல்லம், ஃபெலோஜன் மற்றும் ஃபெலோடம். இதுதான் உங்களுக்கு கேள்வியாக கேட்கப்படும்.
So now we discussed about the layer periderm. A secondary productive tissue consists of phloem, phloem and phloem. So the secondary growth depends upon the growth of the xylem and tissues that is given by the cambium. So the cambium is protected by these protected tissues. The secondary growth produces a core cambium around the tree trunk. That's a very the core bark or the cork bark around the tree trunk that protects the interior parts, that means interior tissues from heat, cold, infection, etc. That means microorganisms easily infect these cells, but this cork bark never allows the entry of microorganism into the inner parts. So secondary growth of root is differentiated from stem in the method of formation of vascular cambium, because the vascular cambium formation is not similar when we compare with the root and stem. இயல்பற்ற இரண்டாம் நிலை வளர்ச்சி தற்பொழுது கேம்பிய மார்பலை என குறிப்பிடப்படுகின்றது. அதாவது அனாலமஸ் நம்ம சொல்லக்கூடியது. இயல்பற்ற இரண்டாம் நிலை வளர்ச்சி தற்பொழுது கேம்பிய மார்பலை என்று அழைக்கப்படுகிறது. இயல்பற்ற இரண்டாம் நிலை வளர்ச்சியின் சில பார்த்தீங்கன்னா இருவித்தலை ஒரு வித்தலை தாவரம் காணப்படுகிறது. அதாவது எல்லா இருவித்தலை தாவரத்திலுமே இந்த இயல்பற்ற இரண்டாம் நிலை வளர்ச்சி இல்லை. பொதுவாக இரண்டாம் நிலை வளர்ச்சி என்பது உங்களுக்கு சரியான இயல்பான நிலையில் நடைபெறக்கூடியதாக இருக்கும். இயல்பற்ற நடைபெறுதுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே அது சில தாவரங்களிலும் சில தாவரங்களில் குறிப்பாக ஒரு வித்திலை தாவரம் மற்றும் இரு வித்திலை தாவரம் காணப்படுதுன்னு நம்ம சொல்கிறோம். மரக்கட்டை மரத்துண்டுகளிலிருந்து பெறப்படுகிறது நம்ம நல்லாவே தெரியும். ஏன்னா நம்ம அந்த மரக்கட்டைன்னு நம்ம சொல்கிறதே ஜைலம்ன்றதை பார்த்தோம். அப்போ மரக்கட்டை மரத்துண்டுகளிலிருந்து பெறப்படுகிறது. மரக்கட்டையின் தரத்தை உயர்த்த கட்டை பதப்படுத்தும் காற்று சூட்டெடுப்பு உலர்வித்தல் முறையில் செய்யப்படுகிறது. இது வரைக்கும் நம்ம என்ன பார்க்குறோம்னா ஒரு இரண்டாம் நிலை வச்சு எப்படி இருக்குன்றதை பார்க்குறோம். அதன் அடிப்படையில் என்ன கேள்வி கேட்பாங்கன்றதை பார்த்தோம். இந்த எந்த வகையில் ஒரு மனிதருக்கு பயன்பாடு உடையதாக இருக்குன்னு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக இந்த மரக்கட்டை என்பது அத்தியாவசிய தேவையாக தான் இருக்குது. மனிதனுடைய அன்றாட அதாவது ஒரு கட்டுமான ஒரு தொழிலுக்காக எடுத்துக்கிட்டோம்னா கூட முக்கியமான ஒரு பகுதியாக இருப்பது இந்த மரக்கட்டை தான். அப்போது அந்த எப்படி பதப்படுத்துகிறோம், அது காற்று காற்று மற்றும் சூடெடுப்பு ஆக உலர்வித்தல் இந்த முறையில் தான் இந்த மரக்கட்டையானது தரம் உயர்த்தப்படுகிறது. Anomalous secondary growth is now referred as cambial variants. They are abnormal types of secondary growth that occurs in some dicot and monocots. Timber is derived from woodlogs. This is a question they will ask you. The timber is derived from woodlogs. In order to enrich the quality of timber, seasoning of wood is done through air and kill drying. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறோம், டிம்பரை பார்க்குறோம், அதாவது மரக்கட்டை. மரம் அறுக்கும் செயல்முறையின் மூலம் நம்ம என்ன பண்ணோம்னா மரத்துண்டுகளில் இருந்து இப்போது ஒரு பெரிய ரம்பத்தை வச்சு அதை கட் பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்கிறோம்ல. அப்போ மரத்தை முதல்ல அறுக்கிறாங்க. அப்போ அதை அடிப்பகுதியிலேருந்து அறுக்கும்பொழுது அதோடைய செயல்முறை எப்படின்னா ஒரு சின்ன சின்ன மரத்துண்டுகளாக வெட்டப்படுகிறது. அப்போ மரத்துண்டு வெட்டு மரம் பெறப்படுகிறது. மரம் அறுத்தலில் பல்வேறு முறைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு மரத்தை கட் பண்ணுறதுல பல முறைகள் இருக்குது. அதில் ரொம்ப அறுவை முறை தான் ரொம்ப முக்கியமாக அது ஃபாலோ பண்ணுறதா இருக்குது. அப்போது பொதுவாகவே எந்த முறையை பயன்படுத்துகிறோன்னா ரொம்ப அறுவை முறையை பயன்படுத்த மரம் வெட்டப்படுகிறது. அப்போ மரக்கட்டை தச்சு வேலை மற்றும் வீடு கட்டுமான பணிகளுக்கு தேவைப்படுது. நமக்கே நல்லா தெரியும், ஒரு மரக்கட்டை தச்சு வேலையாக இருக்கட்டும், கட்டுமானத்துக்கு தேவைப்படுறத தெரிஞ்சிருக்கும் நமக்கு. ஸோ மரத்தின் தரத்தை உயர்த்த கட்டை பதப்படுத்தும் உலர்வித்தல் செய்யப்படுகிறது. இதுதான் உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. ஒரு மரத்தினுடைய தரத்தை உயர்த்துவதற்கு அதன் கட்டையை பதப்படுத்தும் முறையில் முக்கியமானது உலர்வித்தல். மரக்கட்டை வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு வழியை தேக்கி ஒதுக்கக்கூடிய மிக முக்கியமான திசுவாக உள்ள டிஷ்யூஸ். பிகாஸ் ஒரு மரக்கட்டையில மறுபடியும் பார்த்துருக்கோம் லிவிங் டிஷ்யூஸ் அண்ட் டெட் டிஷ்யூஸ்ன்னு பார்த்துருக்கோம். இதில் மரக்கட்டை பார்த்தீங்கன்னா இந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு தேக்கிக்கூடிய தன்மை உடையதாக இருக்குது. எதுனா மரக்கட்டைக்கு இது ஒரு பயன்பாடாமல் எடுத்துக்கணும். இப்போ இதனாலன்னா கார்பன் ஒதுக்கம்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, இது கார்பன் ஒதுக்கும் வேலையை செய்வதனால உலக வெப்பமாவதை தடுக்கிறது. அதாவது ஒரு மரம் அதோட உயிராக இருக்கும்போது மட்டும் நமக்கு பயன்படுவதாக இல்லை, அந்த மரம் வெட்டினதுக்கு அப்புறம் கூட அது மனிதர்கள் பயன்படக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா இந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த CO2 கார்பன் டை ஆக்சைடு லெவலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் குறைப்பதற்கு ஒரு முக்கிய காரணம் இருப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிம்பர் மரக்கட்டைகள். டிம்பர் இஸ் derived from woodlogs through the processing of sawing. There are many methods of sawing. Among them, rib sawing is the most common method in making timber. Timber is mainly used for carpentry and building houses. In order to enrich the quality of timber, seasoning of wood is done. Timber is the most important tissue that
sequestrates atmospheric carbon and this reduces global warming. So the CO2 will be stored in the timber that helps reduce the level of CO2 in the atmosphere. கட்டை பதப்பாடு. இப்போ கட்டை பதப்பாடம் எடுத்துக்கிட்டோம்னா சீசனிங் ஆஃப் ஃபுட். இந்த சீசனிங் ஆஃப் ஃபுட் நம்ம எதுக்கு பேர் கொடுத்துருக்கோம்னா பதப்படுத்துதல ஒரு முறையை ஆல்ரெடி பார்த்துருக்குமா இல்லையா, உலர்வித்தல். அந்த உலர்வித்தல் முறையினால நம்ம பதப்படுத்தும் பொழுது ஒரு உயர்தர மரக்கட்டையை நம்ம பெறுவதற்கு முக்கிய காரணமாக இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதன் அடிப்படையில் கட்டை பதப்பாடு சீசனிங் ஆஃப் ஃபுட்டும் இன்னொரு முக்கியமான ஒரு முறையும் எடுத்துக்கலாம். இந்த முறையில் ஈரப்பதத்தை நீக்கும் முறையாகும். அப்போது உலர்வித்தல் முறைன்னு ஒன்று பார்த்தோம்ல, அதே மாதிரி இந்த சீசனிங் ஃபுட்டு நம்ம சொல்கிறதும் உலர்வித்தலில் ஈரப்பதத்தை நீக்குவதில் ஒரு முறை. அப்போது ஈரப்பதத்தை நீக்குவதில் ஒரு முறையாக இருக்கக்கூடிய இது 2 வகைப்படுகிறது. ஒன்று காற்று பதப்படுத்தும், சூட்டடுப்பு பதப்படுத்தும். அப்போ காற்றை பதப்படுத்துகிற முறை, அதன் மூலமாக நீரை நீக்க முடியும், அதாவது ஈரப்பதத்தை நீக்க முடியும். சூட்டடுப்பு பதப்படுத்துதல், இந்த முறையிலையும் நம்ம ஈரப்பதத்தை நீக்க முடியும். அப்போ சீசனிங் ஆஃப் ஃபுட் அப்படி இல்லைன்னா சீசனிங் ஆஃப் இட் இஸ் தி ப்ராசஸ் டு ரிமூவ் ஆஃப் தி மாய்ஸ்சர் கண்டென்ட் ஃப்ரம் தி wood by the two process. One is air seasoning, another one is kill seasoning, that is kill seasoning. So they ask questions about this one only. What are the 2 types of seasoning method to remove the moisture condition from the wood? இப்போ இங்கே நீங்கள் பார்க்குற இந்த டயக்ராம் என்னன்னா ஒரு ஏர் சீசனிங் மூலயமா பண்ணது. அது என்னன்னா ஏர் சீசனிங் மூலயமா ஒரு சாதாரண நிலையில் நம்ம இயற்கையான முறையில் என்ன மரங்கள் இருக்கோ அந்த மரங்கள் பகுதியில் வந்து அப்படியே ஒரு அடுக்கு மாதிரி ஒரு வரிசையாக வச்சுருப்பாங்க. அது கில் சீசனிங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்டாக தான் இருக்கும். முழுமையான ஒரு சூடேற்றப்பட்டன்னு சொல்கிறோமா இல்லையா, சூடேற்றப்பட்ட பதப்படுத்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த மரப்பகுதிகள். மைக்ரோடோமி மற்றும் பாரஃபின் பிரிவு தயாரிப்பு. ஸோ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்னா பொதுவாக ஒரு செகண்டரி குரோத்தை பற்றி பார்த்துருந்தோம். இப்போ என்னென்னா ஒரு தாவரத்துடைய செல்லுடைய தொகுப்பை பற்றி நம்ம ஆராய்வதாக இருக்கட்டும், இல்லைன்னா அதோடைய திசுக்களுடைய அமைப்பை தெரிஞ்சுவதற்கும் ஒரு தயாரிப்பு முறை தேவைப்படுகிறது. அப்போது மைக்ரோடோமி மற்றும் பாரஃபின் பிரிவு தயாரிப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பயிற்சி முறை தான். இந்த பயிற்சி முறை மூலமாக நம்ம திசுக்களோட அமைப்பு பற்றி தெரிஞ்சுக்க ரொம்ப முக்கிய பயன்பாடாக இருந்தது. ஸோ ரோட்டரி மைக்ரோடோமை பயன்படுத்தி சிறந்த பாரஃபின் பிரிவுகளை உருவாக்குவதற்கும் அதிக திறமையும் அனுபவம் தேவைப்படுவதாக இருந்தது. இந்த மைக்ரோடோமி என்பது எல்லா நாளும் செய்யக்கூடியதாக கிடையாது. ஒரு பாரஃபின் பிரிவை உருவாக்குவதற்காக அதிக அனுபவம் திறமையும் வாய்ந்தவர்கள் மூலமாக உருவாக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த மைக்ரோடோமி. மைக்ரோடோம் பாரஃபின் தயாரிப்பு என்பது புதிய மைக்ரோ மிஸ்டுகளுக்கு ஒரு சிறந்த பயிற்சி மற்றும் அதோடைய அனுபவம் வாய்ந்த ஒரு அறிவியல் இடத்துல மட்டுமே செயல்படுத்தப்படுகிறது. ஏன்னா அந்த திசுவையும் அந்த திசு அமைப்பையும் நம்ம படிக்கணும்னா தெரிஞ்சுக்கணும்னாலும் அதோடைய இந்த பாரஃபின் பிரிவு தயாரிப்பு பற்றியும் மைக்ரோடோமி தயாரிப்பு பற்றியும் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். மைக்ரோடோமி அண்ட் பாரஃபின் செக்ஷன் ப்ரிப்பரேஷன். கிரியேட்டிங் கிரேட் பாரஃபின் செக்ஷன்ஸ் யூசிங் எ ரோட்டரி மைக்ரோடோப் டேக்ஸ் எ கிரேட் டீல் ஆஃப் ஸ்கில் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். Microtomy and paraffin section preparation is a great training aid for new microtopist. That means the microtomist means who prepare the microtomy and paraffin section preparation. Whenever the plant tissues are prepared, this is the one of the method to familiarize and popularize the to view the cell structure under the electron microscope. So the microtomy and paraffin section preparation is a great training aid for new microtomists and excellent refresher for experienced operators. So finally பார்த்தீங்கன்னா பாரஃபின் பிரிவுகளை வெட்டுவதற்கான அனைத்து அத்தியாவசிய அம்சங்களும் உள்ளடக்கப்பட்டுள்ளது. என்னென்னா பாதுகாப்பு, மைக்ரோடோம் அமைப்பு, மைக்ரோடோம் கத்திகள், தொகுதிகளை ஒழுங்கமைத்தல், அதுக்கு மட்டும் சீரான பாரஃபின் பிரிவுகளுக்கான நுட்பங்கள், மைக்ரோடோம் பராமரிப்பு, பொதுவான மைக்ரோடோமியால் நடக்கக்கூடிய தவறுகள் என்ன. இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரஃபின் பிரிவை சார்ந்து நம்ம உற்பத்தி செய்யக்கூடிய அந்த தயாரிப்புகளுக்கு மட்டும்தான். அதில் நம்ம என்னென்னா ஃபாலோ பண்ணுறது தெரிஞ்சிருக்கணும். ஆல் தி எசென்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கட்டிங் பாரஃபின் செக்ஷன்ஸ் ஆர் கவர்ட் இன்க்ளூடிங் சேஃப்டி, மைக்ரோடோம் செட்டப், microtomy blades, trimming, techniques for consistent paraffin sections, microtomy maintenance and common microtomy faults. ஸோ இது எல்லாமே நம்ம பாரஃபின் செக்ஷன் தயாரிக்கிறோம்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான எசென்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி எபிசோட் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்னு பார்த்தேன், இரண்டாம் நிலை வளர்ச்சியை பற்றி பார்த்துருந்தோம். தட் இஸ் செகண்டரி க்ரோத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இரண்டாம் நிலை வளர்ச்சி என்பது பொதுவாக ஒரு 28 நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வுன்றதையும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கு மட்டும் இல்லாமல் சாப்வுட் ஹார்ட்வுட் என்ன பற்றியும் பார்த்துருந்தோம்.
So coming episode we discuss more about this one. Thank you so much.